ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி 27/9/2016 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். மன்னார்குடியிலிருந்து செல்வி எழுதியிருக்காங்க. எனது கணவர் ஃபைனான்ஸ் நடத்தி நஷ்டமாகிவிட்டது. இப்பவும் அவர் வெளிநபர்களுக்கு கொடுத்த பணம் எதுவும் வந்து சேரவில்லை. இதனால் அதிக கடன் ஏற்பட்டுள்ளது. கொடுத்த தொகை வந்து சேருமா? செய்வினை கோளாறுகள் ஏதாவது இருக்கும் என கூறுகிறார்கள். அப்படி ஏதாவது இருக்கின்றதா என்று எங்களுக்கு தெரியவில்லை. பூர்வீக சொத்தும் கைக்கு வர ரொம்ப காலதாமதம் ஏற்படுகின்றது. பூர்வீக சொத்து கிடைத்தாலாவது ஏதாவது தொழில் செய்யலாம் என இருக்கின்றோம். அதற்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் சுவாமிஜி. இனிமேற்பட்டு எந்த தொழில் செய்யலாம் என விளக்கம் கூறுங்கள். எந்த பெயரில் ஆரம்பிக்கலாம் என்றும் கூறுங்கள் ஐயா. எனது கணவர் பெயர் மணி. பிறந்த தேதி 25/7/1971 ஆடி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:15 பிறந்தார். இவருடைய நட்சத்திரம் மகம், ராசி சிம்மம். இவங்களுடைய தொழில் நஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுவாமிஜி. மேலும் எந்த தொழில் செய்யலாம், என்ன பேர்ல வைக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான விளக்கம் கொடுங்க. உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி என்ன தொழில் நீங்கள் ஆரம்பித்து செய்யலாம், கடன் எப்படி அடையும், உங்களோட சொத்து சம்பந்தமான பிரச்சனை எப்படி தீரும்ன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர குறைந்தபட்சம் 7 மாத காலம் ஆகும். பூர்வீக சொத்தம் கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரும் பிரயத்தனத்தால் தான் வெற்றி பெற்று வரும். சொந்த தொழில் சொல்லும் பொழுது நீங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஏஜென்சி மாதிரி செய்யலாமே தவிர ஸ்பெக்குலேஷனோ ஆன்லைன் வர்த்தகமோ ஷேர் மார்க்கெட்டோ ஃபைனான்ஸோ உங்களுக்கு ஒத்து வராது. ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண மெலட்டூர்லேருந்து சுந்தரி எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கின்றார்கள். என் மகள் பெயர் பிரியங்கா. பிறந்த தேதி 6/10/1995. பிறந்த கிழமை வெள்ளி. ஜென்ம ராசி கும்பம். நட்சத்திரம் பூரட்டாதி 2ஆம் பாதம். ஜென்ம லக்னம் ரிஷபம். என்னுடைய மகள் ஒரு பையனை விரும்பி வந்தால் என் குடும்பத்தில் அதை யாரும் நம்பவில்லை. நானும் என் மகள் மீது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தேன். என் மகளுக்கு ஒரு வரம் வந்தது. பொருத்தமும் சரியாக இருந்தது. என் மகளும் திருமணத்திற்கு சம்மதித்ததால் திடீரென்று என் மகள் அந்த விரும்பின பையனோடு சென்று விட்டாள். நாங்கள் யாரும் அதை எதிர்பார்க்கவில்லை. அவள் அவனை மறந்து விட்டேன் என்று எங்களிடம் ஆணித்தனமாக சொன்னாள். அவள் வார்த்தையை நாங்கள் அனைவரும் நம்பினோம். இப்படி செய்துவிட்டாள் என்று எங்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அந்த பையனை பற்றி ஊரில் விசாரித்தோம். அந்த குடும்பம் சரியில்லாத குடும்பம் என்றும், குடிகாரன், இன்னும் சில பெண்களை ஏமாற்றியதாகவும் கூறினார்கள். இப்படி போய் எங்கள் மகள் ஏமாந்து விட்டாள் என்று நாங்கள் நினைத்து வருந்துகின்றோம்.
எங்கள் மகள் எங்களிடம் கிடைப்பதற்கு என்ன மாதிரியான பரிகாரம் நாங்கள் செய்ய வேண்டும்? சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை தீர்றதுக்கும் உங்கள் பெண்ணோட வாழ்க்கை நல்லா அமையறதுக்கும் என்ன பரிகாரம்ன்றதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் சில விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் இந்த சம்பந்தத்தை முதல்லேருந்தே விரும்பலை. இப்போ ஒருவேளை நீங்கள் உங்கள் பொண்ணோட திருமணத்தை ஏற்றிருந்தீங்கன்னா, உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ண அந்த பையன் இந்த திருட்டு கேஸு, இந்த பிரச்சனைகள், பெண்களை ஏமாத்துகிற பிரச்சனைலேருந்து எப்படி வரலாம், அதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டான்னு கேட்டிருப்பீங்க. நீங்கள் அப்படி கேட்கல. முதலேருந்து இந்த திருமணத்தை நீங்கள் விரும்பாததுனால உங்களோட நேரடி எதிர்பார்ப்பு என்னென்னா, உங்கள் பெண் விவாகரத்து வாங்கிட்டு மறுபடியும் உங்கள் குடும்பத்தில் வேறு கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் உங்களோட விருப்பம்ன்றது தெளிவாக தெரிகிறது. ஆனால் அதே நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கொஞ்சம் யோசனை பண்ணிங்களா? இதுக்கெல்லாம் இது மாதிரி நிறைய இடங்களில் பிரச்சனைகள் வருது. குழந்தைகளுக்கு என்ன காரணம்? பெண் குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனை நிறைய இடத்துல வருது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் பெண் நல்லா படிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, நல்ல வேலைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனால் காலாகாலத்தில் திருமணம் பண்ணுறோன்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பலகீனமாக இருக்கீங்கன்னு சொல்லுவோம். உங்களை மட்டும் சொல்லலை, பெரும்பாலான எல்லாருக்குமே சொல்கிறோம். ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு 20 வயசில் கல்யாணம் பண்ணணும், 22 வயசுலன்றதை மறந்துடுறோம். 24 வயசு, 26 வயசு, 28 வயசு தள்ளிக்கிட்டே போயிட்டோம். பிரச்சனை வந்த பிறகு நாம் என்ன பண்ணுறோம், கூரை பற்றி எரிஞ்சாதான் நமக்கு அணைக்கணுன்ற நினைப்பே வருதை தவிர, அது வரைக்கும் கூரை மேலே இருக்குது, கீழே நெருப்பு இருக்குன்ற சிந்தனை நமக்கு வரதே கிடையாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நாம் ஜாதகத்து மேலேயோ விதி மேலேயோ பழி போடுறதுக்கு முன்னால் நாம் நடைமுறை வாழ்க்கையில் என்ன யதார்த்தம், நாம் செய்ய வேண்டியது என்னன்றதை சிந்திக்கணும். மழை பெய்யலைன்னா வருத்தப்படுறோம், ஆனால் மரம் வைக்கலன்றது ஏன் நம்ம மறந்துட்டோம்? அந்த காலத்தில் கோயில் கட்டும்பொழுது ஒரு கோயிலையும் தோப்பு இருந்தது. கோயிலுக்கு சொந்தமாக பார்த்திங்கன்னா ஒரு தோப்பு இருக்கும், கோயிலுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் இருக்கும். ஏன் இப்போ அதெல்லாம் இல்லை? கோயில் கட்டுறோமே தவிர கோயிலுக்கு சொந்தமாக தோப்பு இல்லை, கோயிலுக்கு பின்னால் தோட்டம் இல்லை. ஏன் நம்ம அதை மறந்துட்டோம்? கோயிலை கட்ட நாம் தோப்பு வைக்கிறதுக்கும் தோட்டம் வைக்கிறதுக்கும் ஏன் மறந்தோம்? இந்த மாதிரி சில விஷயங்களை மறதியால் நம்ம அவஸ்தைப்பட்டுட்டோம். வருத்தப்படுறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இருந்தாலும் அடிக்கடி சொல்லுவோம், இந்த ஜோதிடம்ன்ற இந்த விஷயத்தை சொல்ல உட்காந்தா சகாதேவர் மாதிரி இருக்கணும். ஏன்னா என்ன கேள்வி கேட்டாலும் கேட்குற கேள்வி சரியோ தவறோ அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஜோதிடரோட கடமை, கட்டாயம். அதனால் நீங்கள் கேட்டதுக்கு உங்கள் பெண் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கவோ, நல்ல வாழ்க்கை அமையறதுக்கோ நல்ல பலன் சொல்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த அடுத்து இப்போ உங்கள் பெண்ணை பற்றி சொல்லும்போது, உங்கள் பெண் இல்லை, பல பெண் குழந்தைகள் கண்ணால் பார்க்கக்கூடியதை நம்பரால் தவிர அறிவால் பார்த்து எந்த முடிவுகளும் எடுக்கிறதே இல்லை. இப்போ உங்கள் பெண்ணுக்கு கட்டாயம் அந்த பையனோட பழகினார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் இருக்கும். ஒரு 2 வருடம் பழகும்போது இந்த பையன் பேரில் ஒரு திருட்டு கேஸோ இல்லை காவல்துறையில் இவர் பேரில் ஏதாவது ஒரு கேஸ் இருந்தால் அது எப்படி தெரியாமல் இருந்திருக்கும்? இல்லை ஒரு பெண்ணை ஏமாற்றிருந்தால் கூட கொஞ்சம் கூட ஒரு நூலளவு கூடவா அவங்க பெண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி வெளியில் இருக்கக்கூடிய அந்த கதை மற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகம் இதில் இருக்கிறத பார்த்துட்டோம், இதெல்லாம் பெரிய ஹீரோயிசம் மாதிரி நினச்சிட்டு இந்த பெண்கள் போய் முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறான்னு சொல்லுவோம். எடுக்கிற முடிவை முட்டாள்தனமாக எடுக்கிறான். அதாவது இவளுக்கு என்னென்னா, மற்றவங்க செய்யாத ஒரு செயலை இவன் இன்னும் ஒரு பையன் செய்யும் பொழுது அதை ஒரு பெரிய ஹீரோயிசமாக நினச்சிட்டு இவங்க உடனே அதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கிற நல்லதையோ கெட்டதையோ நீங்கள் சிந்திக்கிறதே இல்லை. இப்போ கூட பார்த்தோம், தண்டவாளத்து மேலே எல்லா பசங்களும் இருந்துட்டுருக்கா. ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் பார்த்த ஞாபகம், ட்ரெயின் வருது, உடனே ஜலத்தில் குதிக்கிறான் ட்ரெயின் வர நேரத்தில். இது ஒரு பெரிய ஹீரோயிசம். ஒரு 5 குழந்தைகளோ 8 குழந்தைகளோ என்ன கேட்குறோம், ஒரு பையன் செத்தா கூட அது பெற்ற ஒரு தாய் தானே, பெண் தானே, ஒரு தாய்க்கு மகன் தானே. ஆனால் அவனுக்கு அந்த அம்மாவோ அப்பாவோ ஞாபகம் வரல. இந்த ஜலத்தில் குளிக்கிறத ஒரு பெரிய ஹீரோயிசமாக நினைக்கிறான். ஒரு செயல்கள்லையும் தவறை மற்றவங்க செய்யாத போது செய்தால் அதை பெரிய ஹீரோயிசமாக. பைக்கில் போகிறா, பார்த்தா அதில் இன்னும் எழுந்து நிற்கிறான், எல்லாரும் உட்காந்து தரா பைக்கில், அதில் ஒருத்தன் எழுந்து நிற்கும்போது எல்லாரும் அதை ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹீரோயிசமாக இருக்குது. இந்த மாதிரி இந்த திருட்டு கேஸில் மாட்டிண்டு குடிகாரனாக இருக்கிறதெல்லாம் ஒரு ஹீரோயிசமாக நினச்சிக்கிறான். முதல்ல அதை ஒழிச்சு கட்டணும். அதனால் இது சமூக ரீதியாக இருக்கக்கூடிய கோளாறு, அதை பெண்கள் தான் புரிஞ்சுக்கணும்.